அனைவருக்கும் வணக்கம். நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது சூரியதேவ் மார்வாரி ஸ்டாலியனோட ரவால் சால் அப்படின்னு சொல்கிறாங்க. நடையில் ஓடக்கூடிய ஓட்டத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த முறை வருகின்ற 25/3/2025 நாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி தரமாக ஓடக்கூடிய குதிரைகளை தேர்வு செய்வதற்காக வட இந்திய பயணம் மேற்கொள்ள இருக்கோம். நம்ம போகக்கூடிய இடத்துல இது மாதிரியான குதிரைகளை தேர்வு பண்ணி எடுத்துகிட்டு வரலான் இருக்கோம். உங்களுக்கும் இது மாதிரி நல்லா ஓடக்கூடிய தரமான குதிரைகள் தேவைன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. சுழி சுத்தமான குதிரைகள், கைகால் சுத்தமான குதிரைகள், இவ்வாறு நடையில் வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் நம்ம தேர்வு பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இங்கேருந்து நம்ம வட இந்திய பயணம் மேற்கொள்வதுடைய முக்கிய நோக்கமே இது மாதிரியான குதிரைகளை தமிழகத்துக்கு மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, நம்ம தற்போது சூரியதேவ் நம்மளுடைய ஸ்கூலுக்கு வாங்கியாச்சு. ஏற்கனவே நம்ம அறிவிச்சிருந்தோம். இது திரு அருண் அண்ணன் கொடிவேரியோட குதிரை அவங்க எடுத்து நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ இதுக்கான பேமெண்ட் முடிச்சு இப்போ நம்மளே ஓன் பண்ணியாச்சு. உங்களுக்கும் இது மாதிரியான தரமான குதிரைகள் தேவைன்னா நம்மளோட தொடர்பு எண்ணில் கான்டாக்ட் பண்ணுங்கள். குதிரையோட வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த குதிரை எவ்வாறு ஓடி இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் போய் 3 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இதே ஸ்டெப்பு கலையாமல் நம்ம ஓட்டியிருக்கோம். ஒரு இடம் 2 இடத்துல மட்டும் குதிரை மாறி இருக்கும். அந்த நேரத்தில் கயிறை கரெக்ட் பண்ணி திரும்ப இதே ஸ்டெப்புக்கு மாற்றிருக்கோம். இந்த மாதிரியான குதிரைகள் அதோடைய தொழிலுக்காக விலை விவரமும் அதற்கேற்ப தான் இருக்கும். ஆகையால் பார்த்திங்கன்னா நார்மலாக ட்ராட் பண்ணக்கூடிய குதிரை, கேலப் பண்ணக்கூடிய குதிரை, அது மட்டும் இல்லாமல் கேண்டரில் ஓடுற குதிரையோட இதோடைய விலை அதிகமாக தான் இருக்கும். இது குதிரை லைனில் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தரமான குதிரைகள் வாங்குவது, தேர்வு பண்ணுவது எவ்வளோ கடினம் என்பது. நம்மள்கிட்ட இந்த சூரியதேவ் இருக்கிறது நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது. நம்மளோட அடையாளமாக இந்த குதிரையை வச்சுருக்கோம். முழுமையாக பாருங்கள். அதோடைய சத்தமே அதோடைய தொழிலை நமக்கு எடுத்துக்காட்டும். அதை எப்படி கால் எடுத்து வைக்கிறதுங்கிறத இந்த காலடி ஓசையை கேட்டிங்கனாலே போதும். நன்றி, வணக்கம்.